வணக்கம். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மாதிரி ஒரு 2 ப்ளவுஸ் பீட்டில் உங்கள் வீட்டு குட்டி பாப்பாவுக்கு சூப்பராக ஒரு ட்ரெஸ் தப்போவாங்க. 2 வயசு பாப்பா இது. இதுக்கு வந்து மார்பின் சுற்றளவு 20, இடுப்பின் சுற்றளவு 20, சட்டையின் உயரம் 15. சட்டையின் உயரம் அதாவது மார்பின் சுற்றளவு இடுப்பின் சுற்றளவும் 2 வயசு குழந்தை 3 வயசு குழந்தைக்கெல்லாம் மேக்ஸிமம் ஒரே மாதிரி தான் இருக்கும். சட்டையோட ஹைட் 15. அது மாதிரி பாவடையோட ஹைட்டும் 15 தான். உங்களுக்கு இடுப்பின் சுற்றளவு இதுலேயே ஒரு 2 இன்ச்சு கூட வச்சுக்கலாம். நம்ம அளவு இல்லாமலே தைக்கலாம். உங்களுக்கு அளவெடுத்து தைச்சு காமிக்கிறதுக்காக அளவெடுத்துருக்கேன். பாக்கி குட்டி குட்டி நோட்ஸ்லாம் நம்மளாக தான் எடுத்துக்கணும், குழந்தைங்க நிற்காது. ஓகே, இப்போ நம்ம கட்டிங் பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு சட்டை எடுத்து வெட்டிக்குவோம். இந்த மாதிரி ப்ளவுஸ் பீட் எடுத்துங்க. எடுத்துட்டு இந்த கார்னர்லேருந்து ஹைட் எடுத்துக்கோங்க. சட்டையோட உயரம் வந்து உங்களுக்கு 15. ஒரு இன்ச்சு மடிக்கிறதுக்கு அடியில் விட்டுக்கோங்க. அரை இன்ச்சு ஷோல்டர் பிடிக்க 16 எடுத்துங்க, கரெக்டாக இருக்கும். சட்டை ரொம்ப ஹைட்டாக இருந்தாலும் நல்லா இருக்காது. இப்போ நமக்கு மார்பின் சுற்றளவு 20, அதில் பாதி 10 எடுத்துக்கோங்க. 2 இன்ச்சு தையலுக்கு மொத்தம் 12 எடுத்துக்கோங்க. பாவாடையோட கிளாத்தில் லைட்டாக வெட்டி இதில் பைப்பிங் மாதிரி கொடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். கையே வேணாலும் கொடுத்துக்கலாம். ஒரு மீட்டருக்கு இதில் நிறைய கிளாத் மிஞ்சும். பாவாடைக்கு உள்ற கொடுத்துக்கலாம், உள் கிளாத்தாக. நம்ம இதை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ இதில் வந்து நமக்கு கை, அப்புறம் காஜாப்பட்டி, உள்பட்டி, வெளிப்பட்டிலாம் இதில் வந்துடும். இந்த கிளாத்தை வந்து நம்ம பாவடைக்குள்ளே வெயிட் கிளாத்தாக கொடுத்துக்கலாம். அளவு இல்லாமலே நீங்கள் வெட்டி தைக்கலாம். உங்களுக்கு அது போக போக தைக்க பழகிடும். ஓகே, கழுத்து வந்து நம்ம க்ளோஸ் நெக்காக இருக்கும்போது தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் அகலமாக இருந்தால் ஷோல்டர் ஃபால் ஆகும் குழந்தைங்களுக்கு அதிகமாக. அதனால் வெறும் 1.5 இன்ச்சு தான் வச்சுருக்கேன். ஃப்ரண்ட் நெக்கு ஒரு 3 இன்ச்சு வச்சுக்குவோம். பேக் நெக் ஒரு 2 இன்ச்சு போதும். ஆம்கோல் வந்து நல்லா தாராளமாகவே இருக்கலாம். ஏன்னா குழந்தைங்க சட்டை போடும்போது டைட்டாக இருந்தால் போடாதுங்க. இதில் குட்டியோண்டு இப்படி ஸ்டார் நெக்காக வெட்டிக்கோங்க. ஷோல்டர் ஒரு 2 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஷர்ட்டுக்கெல்லாம் இப்படி தான் ஆம்கோல் இருக்கும், ரொம்ப குறைய வேண்டாம். இதுலேருந்து பெண்ட் ஒன்றும் பெருசாக தேவையில்லை. வேணால் கொடுக்குறேன்னா லைட்டாக இப்படி ஸ்லாப் கொடுக்கலாம், இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாகவே இருக்கலாம். நீங்கள் டாட் பிடிச்சி விட்டுக்கலாம் சைஸ் தெரிகிறதுக்கு. இதோட கட் ஓப்பன் கொடுத்துக்கலாம். இது ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ப்ளவுஸ்க்கு வைக்கிற மாதிரியே உள்பட்டி வெளிப்பட்டிலாம் வச்சிடலாம்.
இது வந்து உள்பட்டி வெளிப்பட்டிக்கு இதில் நம்ம கைக்கு எடுத்துக்கலாம். இதுக்கெல்லாம் பெருசாக அளவு தேவையில்லை. இந்த இடத்துலையும் லைட்டாக பஃப் வரும், இந்த இடத்துலையும் பஃப் வரும். இதில் பைப்பிங் வந்து நம்ம பாவாடை கிளாத்தில் கொடுத்துப்போம். கழுத்து பீஸும் பாவாடை கழுத்தில் லைட்டாக டிசைன் பண்ணோம்னா அப்போ தான் மேட்சிங்காக வரும் நம்ம ப்ளவுஸ் பீட்டில் தைக்கிறதுனால. ஓகே, சட்டையோட வேலை முடிஞ்சு. அடுத்து ஸ்டிச்சிங் தான். அடுத்து ஸ்கர்ட்டுக்கு பார்ப்போம். நமக்கு ஹைட்டும் 20 வருது, சுற்றளவும் 20 வருது. இது அப்படியே ரெட்டையில் மடித்து பார்த்தோம்னா இது வந்து கலம்கரி ப்ளவுஸு. ரெட்டையில் மடித்து பார்த்தோம்னா எவ்வளோ ஹைட் இருக்குதுன்னு பார்ப்போம். நமக்கு வந்து பாவாடை ஹைட் வந்து 15 இல்லையா? பாவாடை ஹைட்டு 15, 1 இன்ச்சு கூட இருக்குது. இது நம்ம மடித்து வச்சு அடிச்சுக்கலாம். இடுப்பின் சுற்றளவு 20 வரும், 2 இன்ச்சு கூட வச்சுக்கணும் நம்ம. அவ்வளோதான். இதோட அப்படியே இதை குறுக்க வெட்டிட்டு நம்ம ஜாயின் பண்ணி ஃப்ளிட் வச்சிட வேண்டியதுதான். இதிலே நம்ம டிசைன் கொடுக்கறதுக்கு பைப்பிங் கொடுக்கறதுக்கு கொஞ்சோண்டு கட் பண்ணி எடுத்து வச்சுப்போம். இது சட்டையில் டிசைன் பண்ணுறதுக்கு. ஓகே, அவ்வளோதான். நம்ம இதை அப்படியே ஜாயின் பண்ணிவிட்டு ரெண்டையும் நீட்டத்தில் ஜாயின் பண்ணிவிட்டு ஃப்ளிட் கொடுத்து நம்ம பட்டி வைக்க வேண்டியதான். வாங்க நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிங்கை பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம தைக்க ஆரம்பிப்போம். வாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த நெக்குக்கு ஒரு பீஸ் கொடுத்து திருப்பிக்குவோம். இப்போ நம்ம வந்து இதை இப்படியே திருப்பி இந்த பீஸ் வச்சுட்டோம். இதை இப்படியே திருப்பி முழுசாக இப்படி வைக்கிறனாலும் வைக்கலாம். அதை விட இப்படி லைட்டாக தெரிஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். அதனால் இந்த பிசுரை அப்படியே மூடி இப்படி லைட்டாக தெரிகிற மாதிரி வைப்போங்க. ஓகே, இப்போ நம்ம வச்சாச்சு. இது மாதிரி லைட்டாக தெரியும் போது இன்னும் அழகாக இருக்கும். அது மேலே இந்த மாதிரி ஒரு லேஸ் கொடுத்துக்குவோம். அது இன்னும் நல்லாயிருக்கும் சின்ன பிள்ளைன்றதுனால. நம்ம இப்போது லேஸ் வச்சு அடித்தாச்சு. இப்போ அடுத்தது இங்கே ஒரு டாட்டு, இங்கே ஒரு டாட் பிடிச்சிக்குவோம். டாட் பிடிக்கும்போது லைட்டாக ஹிப் சைஸ் தெரியும், அதுக்கு தான். ஓகே, நம்ம இப்போ டாட் பிடிச்சோன்னே இந்த பெண்டு தெரியுது பார்த்தீங்களா? இது நல்லாயிருக்கும். அடுத்தது நம்ம இந்த ஓப்பனுக்கு மடிக்கிறது அடி ஓரத்தை அப்படியே மடித்து வச்சு அடிச்சிருவோம். ஒரு 4 இன்ச்சஸ்ஸு ஓப்பன் கொடுத்துக்கோங்க. 4 இன்ச்சு இருக்கட்டும். அப்படியே இதுலேருந்து சுருட்டி வச்சு அடித்து இந்த ஓரம் வரைக்கும் அப்படியே உருட்டி வச்சு அடிக்க போகிறோம். ஓகே, இதே மாதிரி நம்ம பேக் போஸையும் ரெடி பண்ணிப்போங்க. இப்போ நம்ம வந்து இந்த பேக் சைடுக்கு நம்ம ப்ளவுஸ்க்கு வைக்கிற மாதிரியே இந்த சைடு உள்பட்டியும் இந்த சைடு வெளிப்பட்டியும் வச்சுக்குவோங்க. இப்போ நம்ம இந்த பேக் சைடுக்கு கழுத்து பீஸ் கொடுத்து திருப்பிட்டோம். ஃப்ரண்ட் சைடு மாதிரியே இது உள்பட்டி வச்சு திருப்பிட்டோம். இது நம்ம வெளிப்பட்டி. இதில் ஹூக் பட்டி வச்சுருக்கோம். 6 ஹூக் வச்சுருக்கேன். அப்போ தான் நமக்கு பேக் சைடு ஹோல் தெரியாமல் இருக்கும் குழந்தைங்களுக்கு. இப்போ அப்படியே நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிட வேண்டியதான். ஃப்ரண்ட் பார்ட் ஏற்கனவே நம்ம ஓகே பண்ணி வச்சுருக்கோம். அதில் தூக்கி வச்சு இப்படி அவுட் சைடு இன்சைடும் ஒன்றா இருக்கணும், அவுட் சைடு வெளியில் இருக்கணும். அந்த மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிடுவோம். ஓகே, நம்ம இப்போது கை ரெடி பண்ணுறோம். நமக்கு இந்த இடத்துல ஒரு 3 ஃப்ளிட் பிடிச்சிக்குவோம். இந்த இடத்துல மிச்சம் வர சுருக்கத்தை வச்சுக்கலாம். ஒரு 3 ஃப்ளிட் எடுத்துப்போம். இது மேலே நம்மளோட அந்த பாவாடை கிளாத்துலேருந்து பைப்பிங் கொடுக்க போகிறோம். ஓகே, நம்ம இப்போ கை ஜாயின் பண்ண ஆரம்பிப்போம். எவ்வளோ மிச்ச கிளாத் வருதோ அவ்வளோத்த அப்படியே சுருக்கம் வச்சு விட்டுருங்க. நம்ம நடுவுண்ட அறுக்காத்து பண்ணியிருக்கோம்ல, அதை வச்சு அப்படியே வச்சுட்டு வந்துட வேண்டியதான். அவ்வளோதான்.
நம்ம கை இப்போது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அந்த கையும் ஜாயின் பண்ணி போவாங்க. ஓகே, இப்போ நம்ம கையின் சுற்றளவு எவ்வளோ வச்சோம்? 4 இன்ச்சு, 4 நாளும் 8 இன்ச்சு கையின் சுற்றளவு. ஓகே, ரெடியாக இருக்குது. மார்பின் சுற்றளவு 20 பார்த்தோம் இல்லையா? 20ல் பாதி 10 இருக்கணும். அரை இன்ச்சு கூடவே இருக்குது. குழந்தைங்கன்றதுனால பிரச்சனை இல்லை, கூட இருந்தால் பெட்டர் தான். இடுப்பின் சுற்றளவு அதே 20 இருக்குது. கைக்கு 4 நாளும் 8. ஓகே, எல்லா அளவும் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ஷர்ட் ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு சூப்பராக சட்டை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேட்சிங்காக இப்போ நம்ம பாவாடை தைச்சி போவாங்க. நம்ம இப்போ பாவாடை தைக்க ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி 2ஆக வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா? அதை ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்படி பிசுறு மடக்கி இதை ஜாயின் பண்ணிடுறோம். இந்த ஓரத்தையும் இந்த எண்டையும் மடக்கி வச்சு இந்த மாதிரி அடிச்சிடறோம். அடிச்சுட்டு நம்ம வந்து இந்த ஷர்ட்டோட கிளாத்லேயே இடுப்பின் சுற்றளவு 20 இருந்தது இல்லையா? அந்த அளவுக்கு எடுத்து இந்த ஓரத்தை பிசுறு மடக்கிக்கிறோம். இந்த பக்கத்தையும் மடக்கிக்கிறோம். இது மேலே அப்படியே சரிபாதியாக எடுத்து இந்த இடத்துல ஒரு அறுக்காத்து பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இதையும் சரிபாதியாக எடுத்து ஒரு அறுக்காத்து பண்ணிக்கிறோம். இதே மாதிரி நம்ம பாவாடை கிளாத் இருக்கு இல்லையா? அதையும் அளந்துக்கிறோம். நம்ம சுருக்கம் வைக்கும்போது தடுமாறாமல் கரெக்டாக வச்சுட்டு வந்துடலாம். அந்த மாதிரி நிறந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, இல்லைனா அளந்து பார்த்து பிரித்து தைக்கணும். இப்போது இது 2 இந்த இடத்துல மார்க்குக்கு பதிலாக ஜாயிண்ட் இருக்குது. இப்போது நம்ம பட்டி துணியை எப்படி வைக்கிறோம்? பிசுறு உள்ளே இருக்குது. நல்ல பக்கத்தையும் ஒன்றா வைக்கிறோம். இப்படி வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். இப்படி சின்ன சின்ன ஃபிட்டாக வச்சுட்டு வாங்க. சின்ன பிள்ளைங்கன்றதுனால ரொம்ப பெரிய ஃபிட் வேணாம். இந்த அறுக்காத்து டு இந்த அறுக்காத்து வந்துடணும். இதுக்குள்ளே கிளாத் எல்லாத்தையும் ஃபிட் வச்சிடணும். அந்த மாதிரி இப்போ அடுத்த அறுக்காத்து இருக்கு இல்லையா? இந்த ஜாயிண்ட்டையும் இந்த அறுக்காத்தையும் மெஷர் பண்ணி இதுக்கு இடையில உள்ளதை வச்சுருங்க. இதே மாதிரி எண்டு வரைக்கும் வச்சுட்டு வந்துடுவோம் வாங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி பட்டியை வச்சு ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம 4 ஓரமும் நல்லா சுருட்டி அடிச்சிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. 4 ஓரமும் இந்த மாதிரி சுருட்டி அடிச்சுட்டு இந்த பட்டி மேலே இப்படி ஒரு அமுகு தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்படி நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சட்டைக்கு வெட்டின கிளாத்தில் மிச்சம் இருக்கு இல்லையா? அந்த கிளாத்தை அப்படியே உள்ளால ஜாயின் பண்ணி விட்டுருவோம். இப்படியே இந்த தையல்லேருந்து ஜாயின் பண்ணிட்டு போங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இது மேலே வச்சுட்டு வாங்க. கரெக்டாக அந்த எண்டு டு எண்டு வைக்கிறச்ச நமக்கு கொஞ்சம் கூட வரும். இவ்வளோ கூட இருக்கு இல்லையா? இது அங்கனைக்கு எங்கன்னா ஒரு ஃப்ளீட் இங்கே ஒன்றுன்ற மாதிரி வச்சுட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஓகே, இப்போ நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இதை வச்சு க்ளோஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். க்ளோஸ் பண்ணுறப்ப இப்படி இழுத்து கொடுக்கக்கூடாது. இழுத்து கொடுத்தீங்கன்னா இப்படி சைடாக போயிடும். இப்படி அடிக்கிறப்போ இப்படி லைட்டாக தூக்கி கொடுத்து அடிச்சுட்டு வாங்க. இப்படி லைட்டாக தூக்கி கொடுங்க. அப்புறம் அதுவுமே அதிகமாக போயிடக்கூடாது. ஓகே, இப்போ நம்ம ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நாட்டு இல்லைனா பைப்பிங் ரோப் ஏதாவது எடுத்துக்கோங்க. நான் வந்து ஜாக்கெட்டோட நாட்டு தான் எடுத்திருக்கேன். இப்படி எடுத்துகிட்டு நம்ம ஒரு பின்னை மாற்றி அப்படியே கோத்துட்டு வர வேண்டியதுதான். கரெக்டாக இதை விட ஒரு 2 இன்ச்சு இல்லை ஒரு 3 இன்ச்சு 2 பக்கட்டும் விட்டுருங்க. விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு நடு சென்டராக வச்சு இந்தண்ட நகராமல் அந்த நாட் மேலே ஒரு ஸ்டே லாக் போட்டுக்கோங்க. தையல் லாக் ஸ்டிச் ஒன்று அடிச்சிட்டிங்கன்னா இந்தண்ட நகர்ந்து வராது. இல்லைன்னா பிள்ளைங்க உருவும் போது இந்தண்டே வந்துடும். இப்போ நம்ம இதில் ஒரு லாக்டன் வச்சுருவோம் வாங்க. ஓகே, நம்ம இப்போ மிச்சம் கிடக்கிற இந்த கிளாத்தெல்லாம் சமமான கிளாத்தாக வச்சு நறுக்கிக்கோங்க. குட்டி பிள்ளைன்றதுனால சைடில் நிறைய மாதிரி லாக்டன் தொங்குனா அழகாக தான் இருக்கும். இப்படி சம அளவாக எடுத்துக்கோங்க. முன்ன பின்ன இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே வச்சு நேராக இந்த மூளை மடக்கி இந்த ரோப் மேலே வச்சுருங்க. வச்சு க்ளோஸ் பண்ணி அடிச்சுட்டு வாங்க. எண்டை இப்படி மடக்கி கொடுங்க. பார்க்க நல்லாயிருக்கும். இந்த மாதிரி 2 சைடும் நிறைய தைச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள். நாம் இந்த மாதிரி லாக்டன்ஸ்லாம் ரெடி பண்ணிடுவோம். சைடையும் ஜாயின் பண்ணிடுவோம். இப்போ பாவாடை ரெடி ஆயிடுச்சு. சட்டையும் ரெடி ஆயிடுச்சு. இதில் குட்டி குட்டி டிசைன்லாம் பண்ணி ஃபைனலாக அவுட்புட் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். பார்ப்போம் வாங்க. ஓகே, நாம் இந்த மாதிரி பாவாடையும் ரெடி பண்ணிவிட்டு
சட்டைக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒரு கோல்டு பீட்ஸ் வச்சு விடுங்க. கழுத்து ஓரத்துலையும் வைங்க, இந்த மாதிரி நம்ம அடியிலையும் வைங்க. வச்சுட்டு இப்படி போட்டால் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸுக்கு நம்ம ஸ்ரீ டெய்லரிங் வேர்ல்டை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.